அந்த புரிதல் இல்லாம யாரு கூட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே தெரியாம இருக்கும்போது, இப்போ நீங்க நிர்வாகிகளா இருக்க, தயாரிப்பாளா இருக்க நீங்களாம் அது சொல்லறேன்னா, இப்ப என்ன நடக்கும்னா, நாங்க வேணுமா வேணாமாங்கிற கேள்வி வந்துடும். அமைதி என்பது ஒரு கட்டம் வரைக்கும் தான். அமைதி என்பது ஒரு கட்டம் வரைக்கும். அடுத்த கட்டம், அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது, பழைய நிலையில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால எல்லாரையும் உங்களுக்கு தெரியும், தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு அணிகளை வைக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது தெரியும். அந்த இது மறுபடியும் நடக்கும்னு இருக்கும்னு நினைக்க கூடாது. முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு, இப்போது இருக்கிற பிளவு என்பது வேறு. இன்னொரு 5000 பேர் 10,000 பேர் ஏதோ ஒரு சண்டையில கொண்டு வந்து நீங்க வெளில விட்டுட்டீங்கன்னா, இந்த பிரிவு என்பது மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத தயவு செய்து மேடையில் இருக்க தேனப்பனுக்கு சொல்றேன். அது மாதிரி இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில்ல, இல்ல பெப்சியில, இல்ல நடிகர் சங்கத்துல, இல்ல எக்ஸிபிட்டார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்கு. பல்வேறு அமைப்புகள்ல பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம். அந்த முரண்பாடுகளை சரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவிக்கும் தகராறு வருதுன்னு நினைச்சீங்கன்னா, அதை சரி செஞ்சாதான் நல்லா இருக்குமே தவிர, நான் இன்னொரு பொண்டாட்டியை கழிக்கிட்டா 100 பொண்டாட்டி கட்டினாலும் உங்க பிரச்சனை முடியாது. ஏன்னா நமக்கு 100 பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டே போனோமா, நம்ம வாழ்க்கை முழுவதும் பொண்டாட்டி கட்டுறதே வேலையா போயிடும். இது ஒரு எச்சரிக்கை மணி. அடுத்து எப்படி வேணாலும் அது திசை திருப்பலாம். உங்களுடைய பெயின் எனக்கு புரிஞ்சுது, வலி எந்த வழியில நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நீங்க போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், எல்லா வழிகளுக்கும் காலம் தீர்வு கொடுக்கும், கவலைப்படாதீங்க. தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பாக ஒன்னே சொல்லிக்கிறேன், நாங்கள் எல்லாம் உங்க பின்னாடி இருக்கோம். அண்ட் பெப்சி, நீங்க உங்களுடைய தலைமையில எவ்வளவு புது புது முயற்சிகளை நீங்க கொண்டு வரீங்க எங்களுக்கு தெரியும். அந்த முயற்சிகளுக்கு என்னைக்குமே நம்ம ஆதரவா இருப்போம். இப்போ செல்வமணி சார் சொன்னார், பெப்சி இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக பெப்சி எல்லாம் உடைக்கலாம் முடியாது. நான் தொடைய தட்டி சொல்கிறேன், நான் பெப்சி மெம்பர் தான். இன்றைக்கி ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் பெப்சி மெம்பர் தான், இல்லை நோ டவுட்டு. இது ரொம்ப கண்டிக்க வேண்டியது, நிச்சயமாக இல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டியது என்று சொல்கிறேன். 1 கோடி ரூபா ஒரு படத்துக்கு செலவானா அதில் 3 லட்சம் ரூபா தான் பெப்சி தொழிலாளர்களுக்கு சம்பளமாக போகுது. கான்ட்ராக்ட் இல்லாமல் வேலை செய்கிற பெப்சி தொழிலாளர்கள் வெறும் 3 லட்சம் ரூபா. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்க கூட போராடிக்கிட்டு நீ 30 லட்சம் ரூபாயை எங்கேயோ இழக்கிற, அதை சரி பண்ணாத விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுதான் நடந்துட்டுருக்கு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தயாரிப்பாளர் திறம்பட தயாரிப்பு வேலையில் மட்டுமே ஈடுபட்டால் தொழிலாளர்கள் உங்களுக்கு எப்போதும் கூட இருப்பார்கள். ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு துவக்கப்படணும். இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சி கெட்ட எண்ணத்தில் ஒன்று உருவாக்கினா நமக்கு தான் தெளிவு வரும். பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி, தொழிலாளருக்கு பிரச்சனைனா சப்போர்ட்டாக நிற்கும். ஆனால் இப்போ அதுக்கு எதிராக ஒன்று அமைக்கும் போது அது தொழிலாளர் நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா, தொழிலாளருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா, தொழிலாளர் நம்ம பக்குவம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா? இல்லை, பெப்சி அழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன தப்பான எண்ணமாக இருக்குல்ல, கெட்ட எண்ணத்தில் இருக்குல்ல. இருக்காரு, நாங்கள் இருக்கோம், நாங்களே சங்கம் இல்லை, இன்றைக்கு பதவியில் இருக்கோம், அவ்வளோதான். நாளைக்கு இன்னும் வருவாங்க. இது பதவியில் இருக்கிற அந்த போட்டி, அந்த ஈகோவில் சங்கத்தை அழிச்சிடக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல தேனப்பன் இருக்காரு மேடையில், பழைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாரோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அவருக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம 97 எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அன்னைக்கு 200 டைரக்டர் இருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டு எது மாதிரி உருவாக்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் ஒரு டெக்னீஷியன் உருவாக்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு கூட 200 டெக்னீஷியன் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. பாரதிராஜாவிலேருந்து, பாலச்சந்தர்லேருந்து, மணிரத்னம்லேருந்து, சங்கர்லேருந்து, செல்வமணிலேருந்து, உதயகுமார்லேருந்து, KS ரவிக்குமார்லேருந்து மிக பிரம்மாண்டமான டைரக்டர் கூட இருந்தே அதை ரெடி பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஏதோ கோவத்தில் அதான் கெடுக்கிறது ரொம்ப ஈஸி, உருவாக்குறது தான் கஷ்டம், சிறப்பு செய்யறது தான் கஷ்டம். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் இருந்தால் அது கெட்டு போயிடும். அது மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்க நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது நிச்சயமாக அந்த நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போயிடுற மாதிரி தான் இருக்கும். அதனால தேனப்பை இருக்கும்போது கூட நாங்கள் 100 சண்டை போட்டிருக்கோம். ஒரு முறை போகும்போது தேனப்பை இருந்தாருன்னா சண்டை தான் வரும். ஆனால் சண்டைங்கிறது தங்களுடைய சங்கத்தை சரியா வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் ஒரு 2 பேருக்குமே இருக்கும். அது செல்வமணிக்கா இருக்கட்டும், இல்லை தேனப்பனா இருக்கட்டும். தேனப்பனை சரி பண்ணணும்னா எப்படியாவது நாங்கள் ரவிக்குமார் அன்னைக்கு கூட்டு போயிடுவோம். எப்படியாவது நீ வா ரவி, நீ கொஞ்சம் வாப்பா, நீ வந்தீங்கன்னா தேனப்ப கொஞ்சம் சுமாரா பேசுவான், இந்த நாள் நீ வா அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போ ஒரு யாரு எப்படி போனா எப்படி இருக்குங்கிற நட்பு இருக்கு இல்லையா, அந்த நட்பின் அடிப்படையில நாங்கள் வேலை செய்யும் போது
இண்டஸ்ட்ரியும் நல்லா இருந்தது, சங்கங்களும் நல்லா இருந்தது. அந்த புரிதல் இல்லாமல் யாரு கூட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே தெரியாமல் இருக்கும்போது, இப்போ நீங்கள் நிர்வாகிகளாக இருக்க, தயாரிப்பாளர் இருக்க நீங்களாம் அது சொல்லலைன்னா இப்போ என்ன நடக்கும்னா, நாங்கள் வேணுமா வேணாமாங்கிற கேள்வி வந்துடும். அதுதான் அடுத்த கேள்வின்னா, இது வரைக்கும் அமைதி என்பது ஒரு கட்டம் வரைக்கும் தான். அமைதி என்பது ஒரு கட்டம் வரைக்கும் தான். அடுத்த கட்டம், அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடாது, பழைய நிலையில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால எல்லாரையும் உங்களுக்கு தெரியும், தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு ஒரு அணிகளை வைக்கிறது எவ்வளோ சிரமங்கிறது தெரியும். அவங்கள தூண்டி விடுறது ரொம்ப ஈஸி. நாளைக்கு நீங்கள் இன்னைக்கு சேர்த்தீங்கன்னா ஒரு 5000 பேருக்கு நாளைக்கு பதில் சொல்லணும். அன்னைக்கு தேனப்பன் இருந்தார்னு நினைக்கிறேன், 3000 பேருக்கு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நம்ம ரோட்ல நிற்க வச்சு ஒரு வருஷமா சிரமப்பட்டு ஒரு சங்கமா ஏறி அவங்கள ஒரு சங்கத்துக்கு இணைச்சி விட்டோம். அந்த இது மறுபடியும் நடக்கும்னு இருக்கும்னு நினைக்கக்கூடாது. அதனால இந்த பிளவுன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா, முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு, இப்போது இருக்கிற பிளவு என்பது வேறு. ஏன்னா இன்னைக்கு டெக்னீஷியன்ஸ் டெக்னிக்கல் வளர ஆட்குறைப்பு ஆட்குறைப்புன்னு சொல்ல முடியாது. முன்னாடி 10 பேர் செஞ்ச வேலையை இன்னைக்கு ஒரே ஒருத்தர் செய்ய முடியும். முன்னாடி ஷூட் பண்ணி நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எடிட் பண்ணாதான் டைரக்டர் அந்த காட்சியை பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் எடிட் பண்ணும்போதே அது என்ன சீனுங்கிறது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணுறோம். அது ஃபைட் மாஸ்டர் எடுக்கிறார், ஃபைட் எடுக்கும்போது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி அங்கேயே இந்த ஷாட் இருக்கா, வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு குறைஞ்சபட்சம் 1 வாரம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை ஒரே நிமிடத்தில் முடிஞ்சிடுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் குறையிற வாய்ப்பு வரும். அப்போ 25000 பேர் வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு 10000 பேர் தான் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்போது, இன்னொரு 5000 பேர் 10000 பேர் ஏதோ ஒரு சண்டையில் கொண்டு நீங்கள் வெளில விட்டுட்டீங்கன்னா, இந்த பிரிவு என்பது மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத தயவு செய்து மேடையில் இருக்க தேனப்பனுக்கு சொல்கிறேன். அதுபோல் நம்ம நண்பர் தனஞ்சயன் இருக்காரு, அவங்களாம் எல்லா சங்கத்துலேயும் தொடர்பு உள்ளவங்க. ஒரு சங்கத்தில் பொருளாளர் இருந்தால் கூட எல்லா சங்கம் தொடர்பு இருக்குது. இதனுடைய சீரியஸ்னஸ் ஏற்கனவே நான் எங்களுடைய மேதின விழாவில் பேசும்போது நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன். அதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது, அண்ணன் தம்பிக்குள்ளே மாமன் மச்சாங்களுக்கு பிரச்சனை வரும்போது, அந்த குடும்பத்தில் அடுத்தவங்க யார் இருக்காங்களோ, பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க சமாதானம் பண்ணி வைக்க வருது அவங்களோட கடமை. இது நம்ம ஒரு சாவு நடந்தால் கூட பங்காளிகள் இல்லாமல் சம்மதி சாப்பாடுன்னு ஒன்று போடுவோம். ஏன்னா சம்மதிக்கிறவங்க அடுத்த ரத்தம். அவங்க அந்த சாவில் பாதிக்கப்பட்டவங்க கவலையில் இருக்கும்போது, அடுத்தவங்க சாப்பிடாம அன்னைக்கு 2 நாள் 3 நாள் இருக்கும்போது சம்மதி சாப்பாடுங்கிறது அந்த குடும்பத்தில் சாவில் இருக்கும்போது தான் அந்த நிற்கணுங்கிற ஒரு உறவுத்தன்மை ஏற்படுத்துறது தான் அந்த சம்மதி சாப்பாடு. அது மாதிரி இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இல்லை பெப்சியில் இல்லை நடிகர் சங்கத்தில் இல்லை எக்ஸிபிட்டார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்குது. பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம். அந்த முரண்பாடுகளை சரி செய்யணும்னு நினச்சின்னா, ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவிக்கும் தகராறு வருதுன்னு நினச்சிங்கன்னா அதை சரி செஞ்சாதான் நல்லா இருக்குமே தவிர, நான் இன்னொரு பொண்டாட்டியை கழிக்கிட்டேன்னா 100 பொண்டாட்டி கட்டினாலும் உங்கள் பிரச்சனை முடியாது. ஏன்னா நமக்கு 100 பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டே போனோமா நம்ம வாழ்க்கை முழுதும் பொண்டாட்டி கட்டுறதே வேலையாக போயிடும். அது மாதிரி சங்கங்கள் கூட ஒரு சங்கத்துக்கும் இங்கே பிரச்சனை வரும்போது இன்னொரு சங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா 100 சங்கங்கள் இங்கே இருக்கும். அமைப்பு சாரா தொழிலாளர் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. என் வீட்லேயே ஒரு சின்ன ஒரு வேலை, ஒரு கேட் ஒன்று போட்டோம். கேட்டு போட்டு அதனோட வீல் ஒர்க் பண்ணல. கேட்டு போட்டவங்ககிட்ட 3 மாசமா நடந்துகிட்டு இருக்கும். அந்த தொழிலாளியை மறுபடியும் கொண்டு சேர்க்கறதுக்கு 3 மாசம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு உட்காந்துட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் உட்காந்துட்டு இல்லை ஒரு டைரக்டரோ ஒரு கேமராமேனோ நாளைக்கு 1000 பேர் ஜூனியர் வேணும்னா மறுநாள் காலையில் 5 மணிக்கு அவங்க நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்குண்டான மேனேஜர் அங்கே வேலை செய்கிறாங்க, அதுக்குண்டான அமைப்பு அங்கே வேலை செய்யுது. லைட் மேன் வரல, கேமராமேன் எனக்கு 100 லைட் வேணும்னா அந்த 100 லைட் மறுநாள் காலையில் அது பாம்பேல இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் அந்த லைட் மறுநாள் இறங்குது. இதெல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இதை விட்டுட்டு அமைப்பு சாராக போகும்போது இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்கிற நிலை வரும். இந்த கப்பலில் பயணம் செய்கிற ஒரு பயணியாக மட்டும் இல்லை, இந்த கப்பலை நிர்வாகம் பண்ண ஒரு நிர்வாகியாகவும் தேனப்ப இருக்காரு, தனஞ்சயன் இருக்காரு, சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. பத்திரிகைகள் மூலமாக ஊடகம் மூலமாக சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், இது அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. இது ஒரு எச்சரிக்கை மணி. அடுத்து எப்படி ஒன்றாலும் அது திசை திரும்பலாம். அதனால ஒரு சுகமான நிலையை ஏற்படுத்த சம்மந்தப்பட்டவர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் கோரி. உங்களுடைய பெயின் எனக்கு புரிஞ்சுது, வலி எந்த வழியில் நீங்கள் பேசுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், எல்லா வழிகளுக்கும் காலம் தீர்வு கொடுக்கும், கவலைப்படாதீங்க. அதுவா அந்தந்த பிரச்சனையை சால்வ் ஆகிட்டு என்றைக்குமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருமே இங்கே இருக்கிற பெரிய ஒரு கூட்டணியும் சரி எல்லா சங்கங்களும் சரி உங்கள் பின்னாடி இருக்கும். அந்த வழியை நீங்கள் எந்த அளவு கடத்துறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது.
தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பாக ஒன்னே சொல்லிக்கிறேன், நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி இருக்கோம். அண்ட் பெப்சி நீங்கள் உங்களுடைய தலைமையில் எவ்வளோ புது புது முயற்சிகளை நீங்கள் கொண்டு வரீங்க எங்களுக்கு தெரியும். அந்த முயற்சிகளுக்கு என்றைக்குமே நம்ம ஆதரவாக இருப்போம். அண்ட் இதுவும் கடந்து போகும். இதுலேயும் நீங்கள் கடந்து வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீங்கன்னு உங்களுக்கு வாழ்த்துறேன். அந்த வாழ்த்துக்களோடு நீங்கள் கிளம்புங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ செல்வமணி சார் சொன்னார் பெப்சி வந்து இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக பெப்சி எல்லாம் உடைக்கலாம் முடியாது. நான் தொடையை தட்டி சொல்கிறேன், நான் பெப்சி மெம்பர் தான். இன்றைக்கி ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் பெப்சி மெம்பர் தான், இல்லை நோ டவுட்டு. அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தைரியமாக ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அது பெப்சியோட லைட் மேனும் அந்த டெக்னீஷியனால தான். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் புது ஆளுகளை வச்சு போனோம்னா மண்டையில் போட்டு நம்ம கொண்டுருவாங்க. எதை நம்பி நம்ம போடுதோ 5000 ரூபாய்க்கு யூனியன் கார்டு கொடுக்குறாங்களாம். என்ன தப்பாக இருக்குது? இது வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டியது, நிச்சயமாக இல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டியது என்று சொல்கிறேன். செல்வமணி ஒரு மேட்ரை சொல்லிட்டு போயிட்டாப்புல, அது கொஞ்சம் நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். நமக்கு யாருமே எதிரிகள் இல்லை, எங்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் தெய்வம். ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் நான் பெரிய டைரக்டர், நீ பெரிய டைரக்டர், நான் பெரிய கேமராமேன், நான் பெரிய ஹீரோன்னு எவனுமே சொல்லிக்க முடியாது. ஒரு தயாரிப்பாளர் ஒரு நாள் ரிஸ்க் எடுக்கலைன்னா ஒரு ரஜினி உருவாகிருக்க முடியாது, ஒரு கமல் உருவாகிருக்க முடியாது. நம்ம சொந்த காசை போட்டு ரிஸ்க் எடுத்ததுனால அதான் சொல்கிறேன். ஆனால் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும். சும்மா வெண்ணெய் வெட்டித்தனமாக உட்காந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் தயாரிக்கிறார்கள் படத்தை தயாரிப்பதற்கு என்னென்ன தேவை, ஒரு தயாரிப்பாளர் என்னென்ன செய்யணும் அப்படின்றது சரியாக செய்தாவே சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தயாரிப்பாளர் படம் எடுக்க வர்றார், முதல்ல ஒரு சரியான டெக்னீஷியனை தேர்ந்தெடுக்கணும். தம்பி மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு, ஜெயமோகன் மாதிரி ஒரு நல்ல கதாசிரியர் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்கி, இந்த கதைக்கு யார் யார் பொருத்தமானவர்கள், ஒரு நல்ல புரோட்டாகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்னு சொல்லி, அதே மாதிரி நல்ல கதாநாயகியாக இந்த கதாபாத்திரங்களுக்கு யார் யார் வருவாங்கன்னா சரியான இதெல்லாம் இந்த திட்டமிடுதலுக்கு ஒரு தயாரிப்பாளர் உட்கார்ந்து இது என்ன பட்ஜெட் ஆகும், இது எவ்வளவு இது எடுத்தால் எவ்வளவுக்கு விற்க முடியும், இது எவ்வளவு நாளில் எடுத்தால் நமக்கு லாபகம், இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்காத தயாரிப்பாளர்கள் வேறொரு சங்கத்தை ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நீங்கள் உங்களை சரியாக வச்சுருந்தாவே போதும், அடுத்தவங்க யாருமே உங்களுக்கு எதிராகவோ எதிர்ப்பாவோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு படத்தை எப்படி தயாரிக்கிறது, எப்படி திட்டமிடுதல், எப்படி அது வெளியே கொண்டது, எத்தனை படங்கள் கிட்டத்தட்ட 500-600 படங்கள் வெளிவராமலே இருக்கின்றன, அது வெளியே வர்றதுக்கு என்ன வழிவகை செய்யணும், எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் வராமல் ஒரு திரைப்படத்தை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும். உங்கள் தயாரிப்பாளர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, அது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு 1 கோடி ரூபா ஒரு படத்துக்கு செலவானா அதில் 3 லட்சம் ரூபா தான் பெப்சி தொழிலாளர்களுக்கு சம்பளமாக போகுது. கான்ட்ராக்ட் இல்லாமல் வேலை செய்கிற பெப்சி தொழிலாளர்கள் வெறும் 3 லட்சம் ரூபா. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்க கூட போராடிக்கிட்டு நீ 30 லட்சம் ரூபாயை எங்கேயோ இழக்கிற, அதை சரி பண்ணாத விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுதான் நடந்துட்டுருக்கு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தயாரிப்பாளர் திறம்பட தயாரிப்பு வேலையில் மட்டுமே ஈடுபட்டால் தொழிலாளர்கள் உங்களுக்கு எப்போதும் கூட இருப்பார்கள். இதுதான். ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு துவக்கப்படணும். இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சி கெட்ட எண்ணத்தில் ஒன்று உருவாக்கினா நமக்கு தான் தெளிவு வரும். எதுவுமே சொல்கிறேன், பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி, தொழிலாளருக்கு பிரச்சனைனா சப்போர்ட்டாக நிற்கும். டெக்னீஷியனுக்கு ஒரு சம்பள பிரச்சனையா சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு முனைப்பாக இருக்கும். பெப்சிங்கிறது உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு முழுக்க 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 சப்போர்ட்டாக அது நலன் கருதி இருக்கிற ஒரு அமைப்பு.
ஆனால் இப்போ அதுக்கு எது ஒன்று அமைக்கும் போது அது தொழில் நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா? தொழிலாளர்களுக்கு எவ்வளோ வேலை வாங்கி கொடுக்கணும்னு அமைக்கிறீங்களா? தொழிலாளர் நம்ம பக்குவம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா? இல்லை, பெப்சி அழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன தப்பான எண்ணமாக இருக்குல்ல, கெட்ட எண்ணத்தில் இருக்குல்ல. நீங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் கூட வரோம். நாங்கள் வரோம் இன்னைக்கு. சத்தியமாக சொல்லுங்கள், நாங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக, தொழிலாளருக்காக, சும்மா டெக்னீஷியனுக்காக, அவங்க வறுமையிலேருந்து காப்பாற்றுக்கிறதுக்காக நாங்கள் முழுக்க அந்த நன்மைக்காக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா இந்த மேடையிலேருந்தே உதயகுமார் சார், எஸ் ரவிக்குமார் சார் எல்லாரும் நாங்கள் வரோம். இப்போ ஒன்றே ஒன்று தான் சிட்ட கொஸ்டின். இப்போது பெப்சி தொழிலாளர் இருக்காங்க. இயக்குனராக இருக்கலாம், அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கலாம், காஸ்டியூமராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு பிடிச்சிற சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பெப்சி உறுதுணையாக இருக்கும். அந்த பிடிச்சிட்டு வந்து வாங்கி கொடுக்கும். தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பித்தா அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு சம்பள பிரச்சனைனா யார்கிட்ட வாங்குவார்? உங்கள் சங்கம் உங்கள்கிட்ட போகிற கூட எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அங்கே சேர்றவங்க யோசிக்கணும். நான் சொல்கிறேன், அங்கே சேர்றவங்க இதை யோசிக்கணும். அதனால் மையல் நான் சொல்கிறேன், தமிழோட மக்களே சினிமா இருந்தது மோகமாக இருக்குது. அந்த மோகந்த சினிமா வளர்த்துருக்கு. இன்னைக்கு சினிமாவில் உலக கொஞ்சம் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். பதவிங்கிறது இன்னைக்கு வந்து பெப்சி தலைவர் செல்வமணி சார், தலைவர் பதவி நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். இயக்க தலைவர் சங்கத்தில் உதயகுமார் சார் இருக்காரு, நாங்கள் இருக்கோம். நாங்களே சங்கம் இல்லை, இன்றைக்கு பதவியில் இருக்கோம், அவ்வளோதான். நாளைக்கு இன்னொருத்தர் வருவாங்க. இது வந்து பதவியில் இருக்கிற அந்த போட்டி, அந்த ஈகோவில் சங்கத்தை அழிச்சிடக்கூடாது.